ஹாய், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா ஷார்ஜாவில் இருக்க மேன்க்ரூவ் சென்டர் போக போகிறோம். ஷார்ஜாவில் வந்து கல்பான்ற இடத்துல மேன்க்ரூவ் சென்டர் இருக்குது. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 118 கிலோமீட்டர். மேன்க்ரூவ் சென்டர்னா உங்களுக்கு தெரியும், சதுப்பு நில காடு. அது எங்கேயும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம இப்போ ரீச் பண்ணிட்டோம். இப்போ நேராக போயிட்டு டிக்கெட் எடுக்க போகிறோம். இந்த மேன்க்ரூவ் சென்டரோட டைமிங்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. 15 திரகம்ஸ் தான் பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு 12 வயசு கீழே ஃப்ரீ. இது ஒரு சின்ன ஒரு குட்டியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதில் போகிறதுக்கே ஜாலியாக தான் இருக்குது. எல்லாரும் காரில் ஏறிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கடலை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் நம்மளை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் தான் நமக்கு வந்து இந்த மேன்க்ரூவ் சென்டரும் இந்த சதுப்பு நில காடு எல்லாமே இருக்குது. ஆமா, சும்மா அது ஒரு அட்ராக்ஷன் தானே. உனக்கு அப்படி ஜாலியா இருக்கா? 2021 ஓப்பன் பண்ணிருக்காங்க. உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு வியூ. அப்படியே பாருங்க, மவுண்டெயின் இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு கீழே அப்படியே இந்த சதுப்பு நில காடு கடல் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு இடத்துல இருக்குது. फूड मतलब चिप्स இங்கே பார்த்தீங்கன்னா வரும்போது ஃபுட் ஐட்டம் வந்து அலௌடு கிடையாது, யாரும் எடுத்துகிட்டு வராதீங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி கேட்லேயே வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம். 2012 இப்படி இருந்திருக்கு. அந்த இடத்த 2021 வந்து இப்படி மாற்றிருக்காங்க. இறந்த பூச்சிகள்லாம் வச்சுருக்காங்க. அது ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு அழகாக ஒரு லென்ஸ். சதுப்பு நில காட்டில் இதெல்லாம் தான் இருக்கும். இதெல்லாம் செல்லு, இதெல்லாம் குப்பை. இந்த குப்பையெல்லாம் கடலில் போட்டால் அழியவே அழியாது. அதுக்கு சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. இது கடல்லேருந்து அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்கா பிளாஸ்டிக் எல்லாம்? பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, கடலில் போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாம். அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்ததும் ஒரு பெரிய டேங்கில் கடல் குச்சி, அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே பேர் எனக்கு தெரியல. இது என்ன பேர்னா தெரிஞ்சா சொல்லுங்க. ஸ்டார் ஃபிஷ் இருக்குது. கடல் அட்டையெல்லாம் அந்த கீழே இருக்குது. இந்த இருக்குது கடல் அட்டை. இது மூவாகல, அப்படியே உட்காந்துருக்கு. இது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்குதுங்க. என்னடா கிளாஸ் டச் பண்ணி உள்ள போயிடுறேன். பலூன் ஃபிஷ்ஷா? இந்த மண்ணை எடுத்து எப்படி க்ளீன் பண்ண பாரு. வேலோட டீத்து, குமிங்கில பல், நண்டு, ஆமையோட மண்டோட ரொம்ப பெருசாக இருக்குது. மனுஷனோட மண்டோட மாதிரி தான். சாப்பிடுதான் இல்லை. இது ஒரு கிளாஸ் ரூம். கலரிங் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. என்ன வரைஞ்சி விட்டீங்க? அண்ணார் கலரிங் முடிச்சுட்டு வந்துச்சு. ஏய் சாத்து, சூப்பராக இருக்கு. ஒன்றும் சொல்லலையா? அண்ணார் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டர்ட்டில் பூல் இருக்குது. ஓ, இங்கே பாருங்கள், 2 சின்ன ஆமை இருக்குது. அங்கே இன்னொன்று நீந்தி வருது பாருங்கள், அது ரொம்ப பெருசு. நல்லா இருக்கா புல்ல படுத்து தூங்குறதுக்கு? நல்லா இருக்குல்ல அண்ணார்? மாடு தான் புல்ல படுத்து தூங்குமா? மனுஷனும் படுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மாடு மட்டும் தான் படுத்து பார்த்துருக்கியா? இப்போ நீ மாடா படுத்துக்க? அதை வச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்க. இப்போ மாட்டு பாருங்க, இப்போ மாட்டு ஆடினார். அவ்வளோதான், செக்யூரிட்டி பார்த்தா சொன்னேன். செக்யூரிட்டி அண்ணா உட்காந்து அவங்க பார்த்தாச்சு. யாதவுக்கு பண்ண திருடுன வேறா இந்த அழுதுட்டு இருக்கா. அது பண்ண திருடுன வேறு எனக்கு தெரியும். இந்த இவதான்
இவதான் ஆதவ் பண்ண திருடி சாப்பிட்டது. இவதான் அனாமிகா. ஃபுட் அலவுட் இல்லை. ஏன் தெரியுமா? எதுக்கு சொல்லு? இல்லை, நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட் எடுத்து போட்டுருவோம், அது பாய்சன் ஆயிரும். அப்படியே எங்க பாருங்க, ஒரு சின்னதா ஒரு ப்ளே பார்க் இருக்குது. நான் அதுக்குள்ள பண்ணுங்க. ஏறு 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 ஏறு. கோ 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 கோ. அப்படியே அந்த பக்கம் வரணும் அனார். சரி போலாமா? இங்கே நம்ம ஒரு ட்வின்ஸோட ஒரு சின்ன சேலஞ்ச். 2 பேரும் ஒரே டைமில் ஏற்றி விட போகிறோம். ஆவா அப்படி. சரி ஓகே, 1 2 3 கோ. வாங்கலாம். யார் அவுட்டு? ஆத்து வின்னர், ஆத்து வின்னர். அனார் போச்சா? எங்கே விடுற? எங்கே போகிற? பாருங்க இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, மேங்க்ரூவ் ட்ரையல், பேர்ட் ஹைட்ஸ், பிக்னிக் ஏரியா, டர்ட்டில் பூல், விசிட்டர் சென்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டே போகிறது கோஸ்டல் பேர்ட்ஸ் ஏவியரி, பறவை கூண்டு. நம்ம வந்த டைம் கரெக்டான டைம். இப்போ தான் அதுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. ஓகே ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸ்மெல் வந்ததுமே எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பரவாயில்ல, இந்த பறவைங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கண்ணை பாரு, ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூவா க்ரீனா? க்ரீன் கலர். ஓகே, சரி இங்கே பாருங்க, இங்கே மான் இருக்கு. சீக்கிரம் மான் ஃபீல் பண்ண. சாப்பாடு கொடுத்தாங்க நினைக்கிறேன். போயிடுச்சா? மானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சு தான் அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த மான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஏரியாவில் தான் இருக்குது. பாருங்கள் ஓடி வருது. கிங்ஃபிஷர், மீன் கொத்தி. மீன் கொத்தி பறவை உள்ள இருக்கு. இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இங்கே வாங்க. இது வந்து மீன் கொத்தி. இது பேர். இது வந்து மீன் தான் சாப்பிடும். தெரியுமா? எங்க பார்த்துருக்கீங்க முன்னாடி? குளத்துல பார்த்துருக்கியா? அப்படியா? நீ பார்த்து மேங்க்ரூவ் ட்ரையல். இங்கே பாருங்கள், இந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலோடு சேர்ந்து தான் இருக்குது. இங்கே பார்க்குற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி, கடலில் அப்படியே கனெக்டாக இருக்குது. இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து சதுப்பு நில காட்டுக்கு போக போகிறோம். எங்க டர்ட்டில் இருக்கா? இங்கே பாருங்க, உள்ள ஒரு டர்ட்டில் இருக்கு. கண்ணாடியெல்லாம் எடுத்து மாட்டியாச்சு காட்டுக்குள்ளே போகிறதுக்கு. 2 பேரும் உள்ள வந்து ஸ்னேக் எல்லாம் இருக்கும், அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா? பெரிய பெரிய ஸ்னேக் இருக்கும். அப்படியே வந்து இங்கே ஒரு உட்கார இடம் இருக்குது, வந்து உட்காரலாம். நைஸ். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. யூஏல நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். 15 திர்ஹம்ஸ் தான். அப்போ பேட் ஸ்மெல் அடிக்குதான். சதுப்பு நில காடுன்னா ஸ்மெல் இருக்க தான் செய்யும். பேட் ஸ்மெல் அடிக்குதான் எனக்கு. இது காடுடா, சதுப்பு நில காடு. அப்படி தான் ஏதாவது இதுக்குள்ளே இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அங்கேயே பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில போட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு இங்க வந்தா இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு போகாதீங்க. அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. லெட்ஸ் கோ. என்னடா இது ஒன்னையும் காணோம். அந்த தூரமா 2-3 குருவி மட்டும் இருக்குது. இந்த பறவையெல்லாம் இங்கே இருக்குதான். ஆனால் நான் ஒரே ஒரு பேர்டு மட்டும் தான் இங்கே பார்த்தேன், அங்கே வெளியே பார்க்கும்போது. நம்ம வீட்டில் இருக்கா? டேய், நம்ம வீட்டில் இருக்குன்னு போலீஸ் வந்துடா. இது நம்ம வீட்டில் இருக்கா? அப்புறம் இங்கே பாரு, வீடியோ போட்டோன்னா போலீஸ் வந்துடும். உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் வச்சிருக்கியா நீ? பறந்து வருமா? ஆபத்தான பகுதி நோக்கி நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம்.
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 dirhams தான் ஒரு ஆளுக்கு, அதுவும் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃப்ரீ. கண்டிப்பாக நீங்கள் யூஏல இருந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.